தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். முழு தகவல் இதோ. இலங்கை அருகே புதிய காற்றழுத்த சுழற்சி தற்போது நிலவுவதால் டெல்டா மாவட்டங்களில் நாளை இரவு முதல் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக செல்வகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த சுழற்சி நாளை திரிகோணமலை அருகே வந்தடையும். இதனால் இலங்கை முழுவதும் நாளைய தினம் முதல் நல்ல மழை பெய்யும். இலங்கையின் கிழக்கு பகுதியில் அமைவதால் கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், காரைக்கால் மாவட்டங்களில் நாளை இரவு மழை தொடங்க வாய்ப்புள்ளது. வரும் டிசம்பர் 22, 23 ஆகிய தேதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் கடல் பகுதியில் சாதகமான வெப்பம் நிலவுவதால் வரும் டிசம்பர் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழக கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு ஏற்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. கடலூர் மாவட்டம் தொடங்கி குமரி கடல் பகுதி வரையிலும் மழை பெய்யலாம். கடல் பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று மழை இருக்கும். உள் மாவட்டங்களில் அதாவது திருச்சி, பெரம்பலூர் வரை மழை இருக்கும். பிற மாவட்டங்களுக்கு டிசம்பர் 23 மற்றும் டிசம்பர் 25 தேதிகளில் லேசான மழை இருக்கும். கர்நாடகா, ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் 22ஆம் தேதி முதல் தினந்தோறும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. சென்னை உட்பட வட தமிழகத்தை பொறுத்தவரை லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு உண்டு என்று செல்வகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இவருடைய கணிப்பு எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படின்றது இன்னும் சில தினங்கள்ல நமக்கு தெரிய வரும். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.